குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலாக நம்ம பார்க்கக்கூடியது பங்குனி மாத பலன்கள். இந்த மாதத்துல எப்படி கணக்கிடப்படுது பொதுவா அப்படின்னா, சூரியன் கும்பத்திலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி பெறுகிறார். ஸோ இந்த மாதத்தை பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுல என்ன ஒரு முக்கியமான அக்கேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா, பங்குனி உத்திரம் ஒரு ஸ்பெஷலான ஒரு அக்கேஷன். அதுக்கப்புறம் தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கறது நம்ம கொண்டாட போறோம். இதெல்லாமே ஒரு நல்ல காரியங்களாக இருந்தாலும், லாஸ்ட் மந்த் நம்ம என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா உலக வார் அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பெரிய விஷயங்கள், எவ்வளோ தாக்குதல்கள், எவ்வளோ அழிவுகள், இதெல்லாம் இந்த மாதமாவது கொஞ்சம் நிறுத்தப்படுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தில் குரு வக்ர நிவர்த்தி வேற ஆகிறார். ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய கோல்டு ரேட்டு கம்மியா இருந்தது. ஆனா குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது கோல்டு ரேட்டு, ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே ஜாஸ்தியா வரப்போகுது. யாரெல்லாம் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமா இருக்கும். கரெக்டா, ஏன்னா இப்போ உலக நாடுகள்ல நடக்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. கரெக்டா ஒருத்தவங்களோட கைடன்ஸ் இல்லாம எதுவும் பண்ண வேண்டாம். கரெக்டா பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மணி வேல்யூ ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லா கிரகங்களும் 12ஆம் இடத்துக்கு வராங்க. யாரெல்லாம் 11ஆம் இடத்துல இருந்தாங்க, ராகுவோட இருந்து சனியோட வீட்டுக்கு, அதாவது என்ன அப்படின்னா ஒரு சுபரோட வீட்டுக்கு ஆல்ரெடி சனி இந்த மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் படி அழகா போய் செட்டில் ஆயிட்டாரு. ஒரு 2.5 வருட காலம் அவர் சுபரோட வீட்டுல தான் இருப்பாரு. சூரியன், புதன், செவ்வாய், சனி, இந்த 4 கிரகங்கள் அழகா இந்த 12ஆம் வீட்டுல இருக்கு. உங்களுக்கே தெரியும் சார், லாஸ்ட் மாதம் அதாவது மார்ச் 1ஆம் தேதி சூரியன் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் ஆல்ரெடி அந்த இடத்துல உச்சம் பெற்றார். என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். நிறைய பேர்த்தோட அந்தரங்க வாழ்க்கைகள் வெளிவந்தது. ஸோ மீடியா தொடர்பான புதன் வக்கரமா இருக்கும் போதெல்லாம் நிறைய பிரச்சனைகள். ஸோ மீடியா ரிலேட்டட் பர்சன்ஸோட பிரச்சனைகள், அவங்களுடைய பர்சனல் லைஃப், இதை பத்தி எல்லாம் வெளிவந்து ஓரளவுக்கு ஒரு தாக்கத்தை பெருசா உண்டாக்கிடுச்சு. ஆனா இந்த மாதத்திலேயாவது எல்லாவது ஒரு சட்டில் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதத்தில் நீரினால் அலைவு, மண் சரிவு. ஏன்னா சூரியன் வெளிச்சத்துக்கு காரகன், சனி இருட்டுக்கு காரகன். 2 பேருமே அப்படியே அழகா நிக்கிறாங்க. கூட புதனும் செவ்வாயும் சேர்ந்து அந்த ஒரு அதிர்வுகளை கொடுக்க போறாங்க. நிறைய பிரளயங்கள், பெரிய சண்டை, வாறு, பிரளயங்கள், பெண்கள் நிறைய பாதிக்கப்பட போறாங்க இந்த காலகட்டத்துல. அதுவும் இல்லாம நீர் சம்பந்தப்பட்ட நிறைய அழிவுகள் வரப்போகுது. இதெல்லாமே எதுவும் நடக்காம இருக்கணும். இதுக்கெல்லாம் ஒன் அண்ட் ஒன்லி நம்ம ப்ரேயர்ஸ் மட்டும்தான். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த கிரகங்களோட ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 கிரகங்கள் உள்ள போது, அப்புறம் 4 கிரகங்கள் வருது. இது எல்லாமே சேர்ந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துடலாம். கும்ப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 பங்குனி மாதம் என்ன பலன்கள் கொடுக்க போறாரு அப்படின்னா, சனி மாற்றத்தினால் உங்களுக்கு இந்த மார்ச் 6ல இருந்து பாத சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த காலகட்டத்துல ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காலெல்லாம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. இந்த டைம்ல கடைசி ஒரு 2 வருஷம் வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரகிளா இருப்பீங்க. ஏற்ற ஒரு சேலரி வந்திருக்காது. இல்லாட்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மாற்றம் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு வேலை கிடைக்காம இருந்திருக்கும். அப்போ நம்ம என்னதான் பண்றது, இவ்வளோ ஒரு ஹெக்டிக்கான ஒரு காலமா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சனி பகவான் 2ஆம் வீட்டிற்கு, அப்போ என்னன்னா லக்னாதிபதி 12க்கு உரிய சனி பகவான் உங்களுக்கு இப்போ 2ல வந்திருக்கு. அப்போ என்ன அப்படின்னா, இப்போ இந்த காலகட்டத்துல ராகு தேவையில்லாத ஒரு கற்பனை, தேவையில்லாத ஒரு விஷயத்த கொடுத்தாலுமே சனி பகவான் 2ஆம் வீட்டுல இருந்து குடும்பத்துக்காக வருமானத்தை கொடுப்பாரு. அப்ப அந்த ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது நெவர் ஃபெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஒரு அப்புறமா உங்களுக்கு புது வேலை கிடைக்கும். ஹெல்த் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சுக்கிரன் இப்போ 2ஆம் வீட்டுல இருக்கும்போது ரெகுலர் வருமானம் வரக்கூடிய எல்லா பிளானிங்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, வேலை இருக்கா, ஓகே ஒரு சின்ன ப்ரொமோஷன் கிடைக்கும். அடுத்ததான் என்ன சின்ன ப்ரொமோஷன் நீங்க நினைச்சு பாக்குற மாதிரி ஒரு பெரிய லெவல் இம்பாக்ட் எல்லாம் சனி டைம்ல கொடுக்க மாட்டாரு. அப்போ ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் இல்லையா? அப்போ இந்த மாதிரியான கிரகங்கள் உங்களுக்கு நல்லது செய்வாங்க. அதே மாதிரி 2க்கும் 11 அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வக்கரமாக எங்க இருக்காரு அப்படின்னா, கோச்சார குரு 4ஆம் இடத்துல,
கோச்சார குரு 5ஆம் இடத்துல இருந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கள் வந்து கிடைக்காம அது மூலியமாக விரயங்களை கொடுத்திருப்பாரு. அவர் வந்து வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுடைய லக்னத்தை பார்க்கும்போது புது முயற்சிகள், எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல இவ்வளோ கஷ்டம் சனி கொடுத்தாலுமே அந்த விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அந்த குரு பார்வையில் நன்மை நடக்க போகுது. ஏன்னா இந்த மாதத்தில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். தன்னுடைய பார்வை செலுத்தும் போது நல்ல காரியங்கள் நடக்கும். அப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த டைம்ல வந்து வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க. இது எல்லாமே நடக்க போகுது. ஸோ பிஸ்னஸ்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், குடும்பத்துல வந்து சில சங்கடங்கள் இருந்தாலும் நீங்க அமைதியா போகும்போது அதுவும் கட்டுப்படுத்திக்கலாம். முயற்சி ஸ்தானங்கள்ல நல்ல ஒரு ஒற்றுமை, குடும்பத்துல ஒற்றுமை. ஏன்னா அந்த குடும்பத்துக்காக தானே நீங்க எல்லாமே செய்ய போறீங்க. இது எல்லாமே நடக்க போகுது. ஆனா இவ்வளவு காலகட்டத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலைச்சல், ஸ்ட்ரெஸ், காலுக்கு கீழே அடிபடுறது இதெல்லாமே நடக்கும். ஏதாவது ஒரு சொத்தை வித்து இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஏன்னா சனி போகும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு, ஏன்னா அவரோட ஆட்சி வீடு, சொந்த வீடு, அவரே வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய குடும்பத்துக்கும் வருமானத்துக்கும் ஒரு நல்லது பண்ணிட்டு தான் அவர் வந்து மாறுவார். ஸோ இந்த 2 காலம் தான் முடிய போகுது. இதை கரெக்டா பிளான் பண்ணி உபயோகப்படுத்திக்கோங்க. ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த 2026 பங்குனி மாதம் எப்படி இருக்கும், எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், யார் எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த உலகளாவிய விஷயங்கள்ல வந்து நிறைய போர்கள், பிரச்சனைகள், அழிவுகள் இருந்தாலுமே நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மனால அதுதான் முடியும். உலகத்துக்காக நம்ம வந்து ஒரு நல்ல பிரேயர் தான் எடுக்க முடியும். ஸோ சுய ஜாதகத்தை பாருங்க. அந்தந்த கிரகங்கள் என்ன மாதிரியான டிகிரி சாரம் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். கீழே என்னோட நம்பர் இருக்கும், அதுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் படி உங்களோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டுட்டு போங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட இம்பாக்ட் இருக்கதான் செய்யும். ஓகே, இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு பிரச்சனை இருக்கும், நாளானைக்கு வந்து ஜாக்பாட்டே அடிக்கும். ஸோ இந்த உலகளாவிய விஷயங்கள்ல வந்து நிறைய போர்கள், பிரச்சனைகள், அழிவுகள் இருந்தாலுமே நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மனால அதுதான் முடியும். உலகத்துக்காக நம்ம வந்து ஒரு நல்ல பிரேயர் தான் எடுக்க முடியும். ஸோ சுய ஜாதகத்தை பாருங்க. அந்தந்த கிரகங்கள் என்ன மாதிரியான டிகிரி சாரம் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். கீழே என்னோட நம்பர் இருக்கும், அதுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. ஸோ இந்த உலகளாவிய விஷயங்கள்ல வந்து நிறைய போர்கள், பிரச்சனைகள், அழிவுகள் இருந்தாலுமே நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மனால அதுதான் முடியும். உலகத்துக்காக நம்ம வந்து ஒரு நல்ல பிரேயர் தான் எடுக்க முடியும். ஸோ சுய ஜாதகத்தை பாருங்க. அந்தந்த கிரகங்கள் என்ன மாதிரியான டிகிரி சாரம் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். கீழே என்னோட நம்பர் இருக்கும், அதுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் படி உங்களோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டுட்டு போங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட இம்பாக்ட் இருக்கதான் செய்யும். ஓகே, இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு பிரச்சனை இருக்கும், நாளானைக்கு வந்து ஜாக்பாட்டே அடிக்கும். ஸோ இது எல்லாமே 100% எல்லாத்துக்குமே நடக்கும். ஆனா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்டிங் மூலியமா நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை அண்ட் வாழ்வாதாரம் உயரும். நன்றி, வணக்கம்.